फ्रेंड्स गुड मॉर्निंग इनकी संडे ब्लॉग फ्रेंड्स मॉर्निंग ब्लॉग स्टार्ट आयिச்சு பாருங்க மார்னிங்ல என்ன பண்றோம் பாப்பா வந்துச்சு ஹாய் சொல்றதுக்காக ஹாய் குட் மார்னிங் சொல்லு குட் மார்னிங் பாப்பா தோசை சாப்பிடுவாரு இப்போ தோசை ஊத்திட்டு அப்புறமா சுண்டல் குருமா இன்னைக்கு காலையில தோசை சுண்டல் குருமா பாப்பாக்கு இன்னைக்கு சிக்கன் வேணுமா तो வாங்கி சிக்கன் தான் செய்ய ஆகணும் சிக்கன் எப்படி நான் செய்யறா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ தோசை சாப்பிடலாம் வாங்க முறுமுறு தோசை ரெடி ஆயிடுச்சு தம்பிக்கு முறுமுறு தோசை சுண்டல் குழம்பு நம்ம ஃபேவரட் சுண்டல் குழம்பு ரொம்ப பிடிக்கும் காலையில டிஃபின் சண்டே ஸ்பெஷல் டிஃபின் தான் ஹாய் சொல்லு ஹாய் பாப்பாக்கு ஊத்துறோம் பாப்பா தோசை சாப்பிட்டு பாருங்க புட்டு சாப்பிட்டு தோசை சாப்பிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க நெய்யே பாப்பா தோசை நான் இப்போ சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தோசை சாப்பிட்டுட்டு அப்புறமா என்னென்ன வேலை பண்ணுறேன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சாப்பிடணும் பாருங்க இப்போ சாப்பிட்டுட்டு எல்லா வேலையெல்லாம் முடிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ் கிச்சனில் இப்போ வந்துட்டு வீட்டு பெருக்கிட்டு அப்புறமா மத்தியானம் லஞ்ச் சமைக்கலாம் ஃபஸ்ட்டு வீட்டு பெருக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 1/2 கிலோ நான் சிக்கன் வாங்கியிருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிட்டா மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டா அதில் என்னென்ன மசாலா இருக்குன்னா வாங்க பார்க்கலாம் ஸ்பைசஸில் என்ன இருக்கு கல்பாசி கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாம் சோம்பு 1/4 டீஸ்பூன் சோம்பு 2 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா பத்தப்பல் முந்திரி ஊற வச்சுருக்கேன் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன் பத்தப்பல் பூண்டு வேறு என்ன போடுறேன் நம்ம சமைக்க டைமில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க இப்போது சமைக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடாய் வச்சுட்டா கடாய் சூடாயின்னு எண்ணெய் இப்போ ஊற்றிட்டு சமையலுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணும் அது ஊற்றுங்க நீங்கள் போடுங்க அப்புறமா எண்ணெய் இப்போ நல்லா சூடாயிடுச்சு ஸ்பைசஸ் எல்லாம் வச்சுருக்கோன்னா அது எல்லாம் போட்டுடலாம் அப்புறமா 2 காஞ்ச மிளகா கீழிட்டு எப்படி போடலாம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுடலாம் வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதக்கட்டும் வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்போது நம்ம மசாலாலாம் போடலாம் வெங்காயம் கொஞ்சம் வதக்கிச்சு இந்த ஸ்டேஜில் வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கலாம் இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு நம்ம இப்போது அரைச்சி வச்சுருக்கோம் தக்காளி பேஸ்ட் போட்டுடலாம் தக்காளி பேஸ்ட் போட்டுட்டு கல் உப்பு போட்டுடலாம் குழம்புக்கு எவ்வளோ வேணும் இப்போ போட்டுடலாம் தக்காளி சீக்கிரமாக குக் ஆகிடும் எல்லாம் மசாலா வதக்கிச்சு தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கிச்சு இப்போ மசாலா போடலாம் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் மிளகாத்தூள் போடுங்க நான் 2-3 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் 1 டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ அதில் மிளகாத்தூள் போடலாம் பார்த்து போடுங்க ஏன்னா சில்லி பவுடர் போட்டுக்கோ காரமாயிடும்
நான் ஒரு டீஸ்பூன் மாதிரி போட்டிருக்கேன். அப்புறமா கரம் மசாலா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா நல்லா வதக்கட்டும். கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் பிரித்து வந்தால் அப்புறமா நம்ம சிக்கன் போடலாம். மசாலா நல்லா வதக்கிச்சு. இப்போ நம்ம சிக்கன் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகும். ஒரு கொஞ்சம் வேகணும் சிக்கனு. மறுபடியும் மூடி வச்சு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் நல்லா வெந்துச்சு இல்லை பாருங்கள். எண்ணெய் எல்லாம் பிரித்து வந்துச்சு. சிக்கன் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ கிரேவிக்கு நம்ம தண்ணி ஊற்றலாம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணும் இல்லைன்னா திக்காக வேணும் இப்படி கூட சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். கொஞ்சம் சாதத்தில் சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் கிரேவி இருக்குன்னா நல்லாயிருக்கும். நான் ஒரு கிளாஸ் மாதிரி தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சு கொதிக்க விடலாம். கொஞ்சம் கொதி வந்துச்சுன்னா நம்ம முந்திரி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோன்னா அதே போட்டலாம். முதல்ல இதையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கொதி வந்துச்சு. நான் முந்திரி பேஸ்ட்டு போட்டுட்டேன். முந்திரி பேஸ்ட்டு ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினேன். அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடலாம். ரொம்ப எல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா முந்திரி பேஸ்ட் போட்டிருக்கோன்னா அது ஆறி போயிடுச்சுன்னா அப்போது திக்காகிடும். அதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க போது கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மறுபடியும் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். பாருங்கள் நல்லா கொதி வந்துச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா திறக்கலாம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சைச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் நம்ம குழம்பு எப்படி இருக்கு. பார்த்துங்களா எப்படி இருக்கு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீட்டு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி பாப்பா காலையில் கேட்டுச்சு சிக்கன்னா சரி இன்னைக்கு சிக்கன் செஞ்சிடலாம். வச்சு வச்சு கட்டி ஆகிட்டே இருக்கும் பாருங்கள். கட்டி ஆகிட்டே இருக்கும். சிக்கன் சாதம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க பையன் எல்லாம் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். பாப்பா புக் பாருங்கள். பெரிய புக்கில் பாப்பா படிக்கிறாரு உட்காந்து. தாத்தா வந்துருக்காங்க தூங்குறாங்க. தாத்தா இன்னைக்கு சண்டே. என் பையன் என்னென்ன ட்ராயிங் செஞ்சு வச்சிருக்கிறேன் பாருங்க. இது யாரோட ஹீட் மாஸ்டரோவா பென்டென் பாருங்க. லிட்டில் சிங்கம்ல சிக்கி இருக்கும்னா அந்த சிக்கி லிட்டில் சிங்கம். சின்சான் எங்க சின்சான் பாருங்க. அவ ஃபேவரட் கார்ட்டூன் சின்சான் பாப்பாரு. அதுக்கு சின்சான் ஓடுதம்மா. அவ தங்கச்சி சொல்றாங்க சின்சான் ஓடு. டோரா பூஜி பென்டென். நாங்கள் சாப்பிட போகிறோம். சாதம் வச்சுட்டோம். இப்போ குழம்பு. என் வீட்டுக்காரில் அவங்க வேலைக்கு போயிருக்காங்க. வரத்துக்கு லேட்டாக போய் சொன்னாங்க. நீங்கள் சாப்பிடுங்க சொன்னாங்க. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். எல்லாத்துக்கும் சூப்பராக காம்பினேஷன் இருக்கும். சப்பாத்தி அப்புறமா சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். என் பையனுக்கு இது எனக்கு பாப்பாவுக்கு 2 பேரும்.
நாங்கள் சாப்பிட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, சாயந்தரம்னா 5 மணி ஆகுது. இப்போ தம்பி சைக்கிள் ஓட்டுது, பாப்பா கொஞ்சம் அப்படியே சுற்றுது. என் பையன் வருது பாருங்க எப்படி ஓட்டுது சைக்கிள். வா பாருங்க, பாப்பா ஆட்டோ ஓட்டுது. என்னம்மா ஆட்டோ ஓட்டுமா? அப்போ வேலைக்கு போயிருக்காங்கன்னா ஆட்டோ இருக்கு, அது ஆட்டோவில் உட்காரவ சொல்லிட்டு வந்துட்டோம். ஆட்டோ ஓட்டுது. நம்ம போகிறோம் இப்போ சுற்றுறதுக்காக. பாப்பா கூட்டுன்னு போவார், ஆட்டோ ஓட்டை கூட்டுன்னு போவார். ஸோ இந்த வ்ளாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, கொஞ்சம் கூட பிடிச்சிருக்குன்னா லைக் தென் சப்ஸ்கிரைப். பாய். ஒரு நியூ வ்ளாக்ல சந்திக்கிறோம். பாய் சொல்லுமா. பாய்.